ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கொரியன் மூவியை பார்க்க போகிறோம். ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோனி வந்து ஒரு ஃபேமிலியை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஹீரோனிக்கு தான் யாரு என்னன்ட்டு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல ஹீரோனி ஒரு மேஜிக் ஷோ பண்ணி காட்டுறா. அது டிவியில் பார்த்து நிறைய பேர் ஹீரோனியை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவள் யாருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவள் செய்கிற செய்கை இருக்கே, அதுதான் படமே. சாரி, அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டை நீங்க படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட பேரு த விச் பார்ட் 1 த சப்வர்ஷன். படத்தோட ஆரம்பத்திலேயே நிறைய குழந்தைங்கள ரிசர்ச் பண்ற போட்டோஸ் வீடியோஸை கட்டுறாங்க. அதை கட் பண்ணி அப்படியே ஒரு லேடி ஒரு இடத்துக்குள்ள நடந்து போனா நிறைய பசங்களை கொன்னு மூடி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டெடிபேர் பொம்மை இருக்கும். ஒரு குழந்தை கூட எடுத்துக்கிட்ட போட்டோ வேற இருக்கும். தப்பிஸ்டாப்புல இருக்கே, அவளை பிடிக்கிறதுக்காக கூட்டமா நாய்களை வச்சுக்கிட்டு தரத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த லேடியை காமிச்சா அங்க இருக்கிற ஒரு பையனோட கால் அசையும். முட்டா பசங்களா, எத்தனை தடவை சொல்றது, உடம்புல தாக்கக்கூடாது, மூளையை விடிச்சு செதற வைங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பி போறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணை இவங்க ஃபுல்லா தேடி பார்த்துருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. இந்த சின்ன பையமானம் தான் நமக்கு கிடைச்சா. அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா. அவளை கூட உனக்கு பிடிக்க துப்பு இல்லையா, ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட வில்லி, இவனை வில்லன்னு வச்சுக்கலாம். டேய் பொடியா, என்ன தப்பிச்சு ஒன்னா விட்டுருவோன்னு நினைச்சியா? ஒழுங்கா போடணும்னா அந்த பையன் முறைச்சு பார்ப்பான். என்னடா முறைக்கிற, நாங்க சொல்றது தான் செய்யணும்ட்டு மண்டையிலே கொட்டி அந்த பையனை அமுச்சு விட்டுறாங்க. அவ என்னோட உதவி இல்லாம ரொம்ப நாள் வாழ முடியாது, கூடி சீக்கிரத்துல செத்துருவா, நீ போய் உன் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து ஒரு ஃபார்மர் மாட்டுக்கெல்லாம் தீவனம் போட்டுன்னு இருக்காரு. அங்க பார்த்தா யாரும் விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, உயிர் இருக்கு, சீக்கிரம் இங்க வான்ட்டு வைஃபோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கே வந்து ஒரு டாக்டர் பாக்குறாரு. அவளுக்கு காயம் ரொம்ப அதிகமா இல்ல, ஆனா பழைய நினைவுகள் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, தலையில தான் பலமா அடிபட்டு இருக்கு. இவங்களை ரொம்ப பாசமா பார்த்துட்டு எந்திரிச்சு போகும்போது ஹீரோனி கையை பிடிச்சிக்கிறா மயக்கத்திலேயே. இவங்களே அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே 10 வருஷம் கழிச்சு கட்டுறாங்க. சாப்பாடு மாட்டு தீவனம் எல்லாம் வாங்குற ஒரு கடையில ஹீரோனி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அங்கிள் என் அப்பா உங்க ஃப்ரெண்டு தானே, எனக்காக தர மாட்டீங்களா? அவன் என் ஃப்ரெண்டு தான், அதுக்கு நீ எத்தனை பொருளுமா கடனுக்கே தரது? அங்கிள் அடுத்த மாசம் தந்துடுறேன். இதே மாதிரிதான் எல்லா தடவையும் சொல்றேன். அந்த பக்கம் பார்த்தா அவங்க பையன் மூட்டையா தீவனம் எடுத்துட்டு போறான். டே, எங்கடா எடுத்துட்டு போறேன்ட்டு அப்பா ஓடி வந்தா அந்த பொண்ணோட வண்டியில தாங்க வச்சிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்னு ஹீரோனி வண்டி எடுத்துட்டு போவா. தடுக்க போனா புள்ள விட மாட்டான். என்னடா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்காக வளைஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ ரொம்ப அழகா இருக்காளப்பா, அதுக்குதானுமா, நான் பெத்ததே எனக்கு தொல்லையா வந்திருக்குன்னு அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அங்க ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு, என்னப்பா அந்த பொண்ணு திருடிட்டாளா என்ன? ஐயோ இல்ல சார், என் பெத்த புள்ளதான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். இன்னும் அந்த பொண்ணுக்கு லீகல் ஏஜே வரல, அதுக்குள்ள வண்டி ஓட்டுன்னு இருக்கா, என்கிட்ட மாட்டட்டும், கேஸ் போட்டுறேன். சார், அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவதான் வண்டி ஓட்டுன்னு இருக்கா. டேய், நானும் சும்மா தான் சொன்னேன், எனக்கும் அவர் ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் கேஸ் போட்டால் என் பொண்ணு என்ன சும்மா விட்டுருவாளா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனி சாப்பாடு எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட போனோடனே, உன்னை யார் வண்டி எடுத்துட்டு போக சொன்னான்ட்டு கோவமா பேசுவாரு. சரி, கோவப்படாதீங்க, இந்த வேலையில நீங்க எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வாங்குவா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், உள்ள போய் உன் அம்மாவை பாரு. உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு வந்து மறதி நோய், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. உன் அப்பா கிட்ட சாப்பாடு கேட்டேன், காலைல தானே டிஃபன் சாப்பிட்ட, அதுக்குள்ள ஏன் கேட்கறேன்ட்டு கேட்கிறாரு. நான் காலைல எதுவுமே சாப்பிடல, அவர் ஏன் அப்படி சொல்றாருன்ட்டு வினோதமா பேசுறாங்க. ஹீரோனியும், ஆமாம்மா நீங்க எதுவுமே சாப்பிடல, வாங்க நான் ரெடி பண்ணி தரேன், நம்ம சாப்பிடலான்ற மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்துட்டு இவ சமைச்சிக்கிட்டு இருக்கா. சமைச்சு எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இப்போ வீட்டு கடன் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, பண கஷ்டம் வேற இவங்களுக்கு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு அப்பா புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோனி குளிக்கும் போது அவளோட முதுகு பின்னாடி ஏதோ ஒரு டேட்டூ இருக்கு. அப்போ அவளுக்கு பயங்கரமா ஒரு தலைவலி வருதுங்க. அது அவளால தாங்கிக்கவே முடியல. வலியில கதறிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நெட்ல போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறா. இவ பயங்கர படிப்பாளி, எந்த லெவலுக்குனா ஸ்கூல்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருப்பா. மறுநாள் ஸ்கூலுக்கு போலான்ட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரோட பொண்ணு பக்கத்துல தான் இருக்கா. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். என் அப்பா சொன்னாரு, மறுபடியும் வண்டி ஓட்டுன்னு இருக்க போல இருக்கு, உன்னை கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாரு பாருன்ற மாதிரி சொல்லுவா. என்ன உள்ள தள்ளினா நீ என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உன் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறல, அதை போட்டு கொடுத்துருவோன்னே, அடி பாவி ஏன்டி இப்படி பண்றேன்ட்டு 2 பேரும் அப்படி விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. பஸ்ல கிளம்பி போகும்போது ஹீரோனி சோகமா இருப்பா பண கஷ்டத்தினால. ஏய், நான் வேணா ஒரு ஐடியா தரவா, இங்க பார், ஒரு சிங்கிங் காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அதுல கலந்துக்கிட்டு நீ பாதி ரவுண்டு செலக்ட் பண்ணிட்டாலே போதும், உனக்கு 10,000 வரைக்கும் தருவாங்க. அப்புறம் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். நல்ல ஐடியா தான், என்னோட ஃபேமிலி பிரச்சனையும் தீர்ந்துரும்ட்டு ஹீரோனி அந்த ஷோக்கு போறா. அங்க பாட்டு பாடி செலக்ட் ஆயிட்டா போல இருக்கு. டிவில அதை போட்டுன்னு இருக்காங்க. என் பொண்ணு எவ்வளோ அழகா பாடுறான்ட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு, உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கா, அதை காட்டுங்களேன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியும்ட்டு ஒரு விஷயத்த அவள் பண்ணுறா, ஆனால் அது நமக்கு காட்டல. அவள் அந்த விஷயத்த பண்ண உடனே அப்பா அம்மா 2 பேரோட மூஞ்சம் மாறி போயிடுது. எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி பண்ணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரெண்டு உடனே, இப்படிலாம் பண்ணாதான் மேலே வர முடியும், என் ஃப்ரெண்டையும் நீங்கள் திட்டுறீங்களா, சரி நான் மேலே போய் தூங்குறேன்ற மாதிரி இவங்க வீட்லேயே தூங்க போறா. உன் வீட்டுக்கு போய் தூங்க மாட்டியடின்ற மாதிரி ஹீரோனி கத்துப்பா.
இங்கே பாடுறா, நான் இங்க தூங்குறது உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் போய் தூங்குறேன், அப்புறமா வான்ற மாதிரி சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிடுறா. இங்க பாருமா, தேவையில்லாம நீ எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீ ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு ஃபேம் ஆகணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இவ தைரியம் கொடுத்துட்டு போறா. அவங்க எதை நினைச்சு பயப்படுறாங்கன்னு தெரியல. மறுபடியும் ஹீரோனி தூங்க போகும்போது அவளுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அப்படியே காட்டுக்குள்ள காமிச்சா யாரோ ஒருத்தன் இந்த வீட்டையே நோட்டம் விட்டுன்னு இருக்கான். 2வது ரவுண்டுக்கு ஹீரோனி செலக்ட் ஆயிருக்கா. அதனால மெயின் சிட்டிக்கு போகணும், சீக்கிரம் வா ட்ரெயினை பிடிக்கணும்னு வேகமா போய் ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்றதுக்காக அவுச்ச முட்டை கொண்டு வந்திருக்கே அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கொடுத்த உடனே ஹீரோனி புடுங்கி தின்னுகிட்டு இருக்கா. சரியான தீனி மாடுடி நீ, கூடு என்கிட்ட அப்படின்ட்டு புடுங்கி சண்டை போட்டு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அப்போ பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப வினோதமா சாப்பிடுற, அந்த கவரை கூடுன்ட்டு அவன் முட்டையை புடுங்குறான். ஃப்ரெண்டு இதை பார்த்தோன்னே, எனக்கு தெரியாம இவ்வளவு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா, பேர் என்ன, அறிமுகப்படுத்தி விடுன்ற மாதிரி வலிஞ்சிக்கிட்டு இருப்பா. ஹலோ மிஸ்டர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்றா. அப்போ உண்மையாலேயே தெரியாதா நீங்க யாருன்ற மாதிரி 2 பேரும் கேள்வி கேட்டு இருப்பாங்க. நிஜமா எனக்கு தெரியலையா, மறந்துட்டியா, நல்லா யோசின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். தெரியலன்ற மாதிரி இவ சொன்னோன்னே ஓங்கி அரைகிற மாதிரி பக்கத்துல கையை கொண்டு போவான். ஹீரோனி கண் கலங்கி அழவே ஆரம்பிச்சிருவா. இவ்வளவு நடந்த பிறகு உனக்கு ஞாபகம் வரலையான்ற மாதிரி கேட்கறான். ஃப்ரெண்டுக்கு செம டென்ஷன் ஆயிடும். இங்க ஒரு சைக்கோ இருக்கான், யாராவது வந்து இவனை தடுங்களேன், ஏன்டா டுபாக்குரு, என் ஃப்ரெண்டு கிட்டே பிரச்சனை பண்ணுவேன்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்க எந்திரிச்சு போயிடுறான். இவன் அந்த பக்கம் கிளம்பி போகும்போது யாரோ ஒருத்தன் இவனை இடிச்சிருவான். பார்த்து போக மாட்டியான்ட்டு மிரட்டுறாங்க. இவன் ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு நினைப்போம், இப்போதான் இவனோட வில்லனிசமே தெரியுது. என்னப்பா தெரியாம தானே இடிச்சேன், இப்போ என்ன என்கிட்டே பிரச்சனை பண்றியான்ற மாதிரி சண்டை போட போறாரு. இவர் யாருன்னு தெரியுதுங்களா, ஸ்வீட் ஹோம்ல கன்மேனா இருக்காருல்ல, அவர் தான். அவரோட கையை உடைச்சிட்டு கழுத்தை முறுக்கி போட்டு கொன்னு போட்டுறான். அது மட்டும் இல்லாம ஒரே கையில அவரை தூக்கி ட்ரெயினுக்கு வெளியே விசிறடிச்சிடறான். அப்புறம் ஹீரோனி வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டா. அந்த ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சிருது. பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இவ பாட்டு பாடுறத ஃபர்ஸ்ட் ஒரு வில்லிய பார்த்தோம்ல, அந்த வில்லியும் அந்த பொண்ணை தேடி போனவனும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. கன்ஃபார்மா இவ தானான்ற மாதிரி கேக்குறான். அவளே தான், என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா பாத்தியா, வளர்ந்துட்டாளே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க அந்த ப்ரோக்ராமை முடிச்சு அதுலயும் செலக்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபைனல்ல தான் அட்டென்ட் பண்ண போறோம், வா போலான்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போறா. அவளுக்கு தலைவலிக்குது. அங்க உட்காந்து தலைவலி தாங்காம துடிச்சிட்டு இருக்காங்க. தடவையா அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வேற வருது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. இவ அடிக்கடி தலைவலி வரதுனால டாக்டரை போய் பார்த்துருக்கா. உனக்கு பிரெயின்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் என்னன்னா உன்னோட பெத்த அம்மா அப்பாவோட போன் மேரோ, எலும்பு மஜ்ஜன்னு சொல்லுவாங்களே, அதை உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றது தான். இதை நீ பார்க்கலன்னா 2-3 மாசத்துல இறந்துருவேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கதவு தட்டினே இருப்பா. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி வெளியே வந்துருவா. அப்போ இவங்க டாக்ஸிக்கு வெயிட் பண்ணும்போது கார்ல சில பேர் வராங்க. இவன் தாங்க ஹீரோனியோட வீட்டை நோட்டம் விட்டுருப்பா. உங்களோட பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களோட பாஸ் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் கூட வரீங்களான்ற மாதிரி கூப்பிட்டா ஹீரோனி பயப்படுறா. உடனே எல்லாருமே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. குண்டு கட்டா இவளை தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. அதுக்குள்ள ஸ்கூல் பசங்களா அந்த பக்கம் போவாங்க. அதை பார்த்து அவங்க டைவர்ட் ஆனவுடனே ஃப்ரெண்டு கடகடன்னு இழுத்துக்கிட்டு ஒரு டாக்ஸில ஏறி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஊருக்கு வந்துட்டோன்னு சந்தோஷமா ஹீரோனி நின்றுகிட்டு இருக்கா பஸ்ஸுக்காக. ஃப்ரெண்டு இரு நான் வரேன்ற மாதிரி கடைக்கு போயிருக்கா. அப்போ ட்ரெயின்ல பார்த்தவன் வரான். என்னம்மா இங்க நின்றுட்டு இருக்க, ஓ பஸ்ஸுக்கு வெயிட் பண்றியா, பஸ் வர வழியில பஞ்சர் ஆயிட்டு இருக்கு, என் கூட வேணா வரியா, நான் டிராப் பண்றேன், சீக்கிரம் போ, வீட்டுல வயசான அம்மா அப்பா இருக்காங்களே அவங்கள பாத்துக்க வேணாமா அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசிட்டு அங்கேருந்து கார்ல போயிடுறான். ஹீரோனி இதை கேட்டோன்னா அம்மா அப்பாவுக்கு ஏதோ பண்ற போறாம்பல இருக்குன்னு பயந்து ஓடுறா. என்னடி ஆச்சுட்டு ஃப்ரெண்டு ஓடி வரா. உன்னோட அப்பா உடனே வீட்டுக்கு போக சொல்லு, நம்ம வீட்டுக்கு போய் ஆகணுன்ற மாதிரி கத்துறா. உடனே ஃப்ரெண்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுறா. இந்த பக்கம் இவனுங்க கார்ல வந்து வீட்டையே நோட்டம் விட்டுன்னு இருக்காங்க. அதுல இருக்க பொண்ணு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ள போய் அவங்கள முடிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடலாமான்ற மாதிரி சொல்றா. நீ நினைக்கிற அளவுக்கு அவ சாதாரண பொண்ணு கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல அப்போ போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. நீங்க யாரு, இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, உங்களோட ஐடியை காட்டுங்கன்ற மாதிரி ஐடி எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு வரா. போலீஸ்காரோட டோர் ஓப்பன்ல இருக்கு, வீட்டுக்குள்ள லைட் கூட எரியல. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு அரண்டு வீட்டுக்குள்ள ஓடி போனா உட்காந்து செஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க போலீஸ்காரோ ஹீரோனியோட அப்பாவும். லைட்டு போடாம எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோனி கத்துவா. அப்புறம் தான் லைட்டே போடுறாங்க. சரி வாங்க சாப்பிடலான்ட்டு எல்லாருமே சாப்பிட்டு போலீஸ்காரர் பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஹீரோனி கிட்ட வந்துட்டு அவங்கள உனக்கு தெரியும், அவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ், அவங்களோட ஐடி செக் பண்ண வரைக்கும் அதான் எனக்கு தெரிய வந்தது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்புறமா ஒரு ரிசர்ச்சரை காட்டுறாங்க. இவரும் மூளை அறுவை சிகிச்சை நல்லாவே பண்ணுவாரு. அவரோட வீட்டுக்கு வந்தா லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த கார்ல இருந்த பொண்ணு கூட இருந்த ஆட்கள்லாம் எல்லாரையும் கொன்னு போட்டிருக்காங்க. இவரோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் தான் அவங்க கொன்னு இருக்காங்க. ஒழுங்கா அப்போவே எங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க வாங்கணும்னு வந்திருக்கணும்ல, அடம் பிடிச்சிங்க, அதுக்காக தான் உங்க ஃபேமிலியை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. வெளியே ஹீரோனி கிட்ட பிரச்சனை பண்ணால அவனை காட்டுறாங்க.
ஒருத்தன் சுட ட்ரை பண்றாங்க, அவனால சுடவே முடியல. அந்த கன்னை தொடாமலே கண்ட்ரோல் பண்றான், அதாவது டெலிகைனசிஸ் பவர் மாதிரி. அது மூலமா அந்த கன்னை திருப்பி அவனோட நெத்தி போட்டுலயே போட்டு தள்ளுறான். அந்த டாக்டரை கொண்டுட்டு அந்த இடத்தையே எரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நியூஸ் பேப்பர்ல வில்லி அதை படிச்சிட்டு இருக்கா. வில்லிக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே வேலை செய்யறாங்க. அப்புறம் அந்த வில்லனை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன ஒரு வழியா அவனை முடிச்சிட்டீங்க போல இருக்குன்னு பேசும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. HQலேருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது. HQ தான் இவங்களுக்கு பயங்கரமா ஸ்பான்சர் பண்ண ஒரு கம்பெனி. உன்னுடைய தேவை இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. நீ வேணா ஒரு ஹாலிடே எடுத்துட்டு போயிட்டு வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன இக்னோர் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு லாங் பிரேக் எடுத்துக்க, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இவனும் செம்ம கடுப்பா இங்கிருந்து வந்து வேற ஒரு ஆளை போய் பாக்குறான். HQ கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் அந்த வில்லி ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு வழியா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவளா அவரு மான்ஸ்டர் ஆச்சே, அவளை விடாதீங்க, போட்டு தள்ளுறதுதான் பெட்டரு. உன்னோட கை எப்படி குணமாயிருச்சான்ற மாதிரி கேக்குறாரு. கிளவுஸை கழட்டினா கையை ஒரு மாதிரி அழுகி போயிருக்குங்க. இதை பண்ணதே ஹீரோனி தான். அதாவது 8 வயசா இருக்கும்போது. சரின்ட்டு இவன் கிளம்பி போறான். போகும்போதே ஒரு டீமுக்கு கால் பண்ணி ஹீரோனியோட வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ஃப்ரெண்டு, இங்க பேர் நான் தான் உன்னோட மேனேஜரா இருப்பேன், நம்ம சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ண போறோம், நமக்கு ஃபேன் கிளப்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி பல கனவுகளோட ஹீரோனி கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனியோட அம்மா, ஆமா இவங்க 2 பேர் யாரு, என்னோட பொண்ணு எங்க, அவ சாப்பிட கூட மாட்டாளே, அவ எங்க போயிருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க பாரு நீ சாப்பிட்டல, நீ வா உள்ள போய் தூங்கு, நம்ம பொண்ணை நான் கூப்பிட்டு வரேன், வான்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. அவங்களுக்கு மறதி ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அவ சின்ன வயசுலயே அவளோட உண்மையான அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தா, நான் அதை நோட் பண்ணேன், நம்மளை விட்டு அவ போயிடுவாளோன்ட்டு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது மறுபடியும் ஹீரோனிக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு ஃப்ரெண்ட் எந்திரிச்சு வெளியே போயிட்டு இருக்கா. ஏதோ தப்பா இருக்குன்னு வெளியே ஓடி வரும்போது நெத்திலேயே கண்ணை வைக்கிறாங்க. ஃப்ரெண்டோட கழுத்துல வர கத்தி வச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கா எங்களேன்ற மாதிரி கேட்டா, நீங்க யாருங்க, நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த காயத்தையே என்னோட உடம்புல நீ தான் ஏற்படுத்தின, உன்னை கொல்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அப்பவே உன்னை கொன்னு இருக்கணும், இன்னுமா எங்களை ஞாபகம் வரல, நிஜமா ஞாபகம் வரல, நீங்க யாரோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் விட்டுருங்கன்ற மாதிரி கேட்டுன்னு இருக்கா. அவளோட கழுத்துல இருக்க கத்தில இருந்து ரத்தம் வர வந்துகிட்டு இருக்கு. சரி, நீ அவளா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. இப்போ உன்னோட ஃப்ரெண்டை நாங்க கொல்ல போறோம், அவ செத்துட்டானா நாங்க தேடுறாள் நீ கிடையாது, அப்படி இல்லனா நீ தான் அவளை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவ அப்படியே பதறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த செகண்ட் கண்ணை புடுங்கி டப்பு டப்பு 3 பேரை போட்டு தள்ளிட்டு கீழே இருக்க 2 பேரை போட்டு தள்ளிட்டு அவன் பக்கத்துல போய் நிக்கிறா. மூஞ்ச பிடிச்சி செவுத்துல இடிச்சு அட்டி நடிக்கிறா. ரத்தம் கொப்பளிக்குது. எத்தனை தடவைடா என்ன வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நான் தான் அவ கிடையாதுன்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒருத்தன் வெளியே ஓடி போவான் பாருங்களேன், அவனை பார்க்காமலே கண்ணை வச்சு போட்டு தள்ளுவா. நீ தான் அவன் தெரிஞ்சு போச்சு, ஓ அப்படியான்ட்டு கழுத்துல கண்ணை வச்சு சுட்டு தள்ளுவா. இப்போ வந்து அவளோட முகத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட தெரியாதுங்க. அவனை போட்டு தள்ள பிறகுதான் கையில இருக்க கண்ணியை பார்த்து கொஞ்சம் தெளிவுக்கு வரா. திரும்பி ஃப்ரெண்டை பார்த்தா அவ ஹீரோனியை பார்த்தே பயப்படுறா. அப்போ ட்ரெயின்ல பார்த்தவன், சூப்பர் வேற லெவல், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், பழையபடி எங்களை மாதிரி மாறிட்ட போல இருக்கு, இதுதான் நீ, இத்தனை நாள் தெரிலன்னு பேசிட்டு இருந்தியம்மா, இப்ப கூட ஹீரோனி எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, நீங்க யாரு, இங்க என்ன நடக்குது, ஏன் இவங்களாம் என்ன துரத்துறாங்கன்னு கூட தெரியலன்ற மாதிரி பேசுவா. நீ சாதாரணமான பொண்ணு கிடையாது. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட, இவளை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரியா தெரியுது, என் ஃப்ரெண்டுக்கு என்னங்க குறை, அவ சாதாரண ஒரு பொண்ணுதான்ற மாதிரி சொல்லுவா. நீ ஏதோ அதிர்ச்சியில பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்டு எப்பயாவது படிச்சு நீ பாத்திருக்கியா? கிடையாது. ஆனா எல்லா எக்ஸாம்லயும் அவ டாப் வருவா, ஸ்கூல்ல நம்பர் 1, ஏன் இந்த ஸ்டேட்லயே அவ தான் நம்பர் 1 இருக்கா. பாட்டு பாடி எப்பயாவது பாத்திருக்கியா? இல்ல. பாட்டு பாடினோன்னு அவ செலக்ட் ஆகி வேற லெவல்ல போய்கிட்டே இருக்கா. அதே மாதிரிதான் அவளுக்கு சிங்கிங், டிராயிங்கு எல்லாமே அத்துப்படி. எந்த அளவுக்குன்னா, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யாராவது பேசுறது கேட்டா 1-2 நிமிஷத்துலயே அந்த லாங்குவேஜே மாஸ்டர் பண்ணிடுவா. அப்பேற்பட்ட புத்திசாலி இவ. இப்போ நல்லா நடிக்க வேற கத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இந்த காயத்தை கூட நீ தான் எனக்கு ஏற்படுத்தின, இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா? ஞாபகம் வரலன்ற மாதிரி தான் சொல்லுவா. அப்போனா எங்க கூட கிளம்பி வா, ஒழுங்கா எங்க கூட கிளம்பி வந்தனா உன் அப்பா அம்மா ஃப்ரெண்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம உன்னை மட்டும் கூப்பிட்டு போயிருவோம், இல்லனா எல்லாரையும் நாங்க போட்டு தள்ளிடுவோன்ற மாதிரி சொல்றா. வேற வழி இல்லாம அவங்க கூட கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க வில்ல அமுச்சு வச்ச ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணா எவனோ ஃபோன் எடுக்க மாட்டாங்க, உயிரோட இருந்தா தானே எடுக்கிறதுக்கு. வேற ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு, இத்தனை பேர் தான் இருக்கீங்களா, இன்னும் சில பேரை வர சொல்லுங்கன்ற மாதிரி அந்த லேபை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இவன் கார்ல போகும்போது ஹீரோனி கிட்ட, நீ ஒன்னும் தெரியாம போய் அந்த வயல்வெளியில விழுந்து கிடக்கல, பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த ஃபேமிலியை தேர்ந்தெடுத்திருக்கல, அவங்களுக்கு பையனோ பொண்ணும் கிடையாது, இந்த ஃபேமிலிக்கு போனாதான் நம்மளை தத்து எடுத்து பார்த்துப்பாங்கன்ட்டு ஸ்கெட்ச் போட்டு போயிருக்க, கரெக்டு தானேன்ற மாதிரி கேட்கறான். ஹீரோனி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. ஒரு வழியா அந்த லேபுக்கு வந்துட்டாங்க. ஹீரோனை கூட்டின்னு போகும்போது அந்த பொண்ணு, உன்னை ஏதோ பெருசா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அப்படி என்ன உன்கிட்ட இருக்கு, நான் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோனி ஒரு சேர்ல போட்டு கட்டி போட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, என்னோட வாய்ஸை மிஸ் பண்ணியா, எப்படி இருக்கன்ற மாதிரி வில்லி பேசுறா.
ஹீரோனிக்கு முன்னாடி இல்ல, ஒரு கண்ணாடி டோருக்கு பின்னாடி இருக்கா. ஹீரோனியால அவங்கள பார்க்க முடியாது. ஆனா அவங்களால ஹீரோனிய பார்க்க முடியும். நீங்க யாரு? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி ஹீரோனி பதறிக்கிட்டே இருப்பா. ஒருவேளை உண்மையாலேயே மறந்துட்ட போல இருக்கு. ஒரு ஊசிய போடுங்கன்ற மாரி சொல்றா. ஒரு ஊசிய போடுறாங்க. அது போட்ட உடனே ஹீரோனிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருதுங்க. ஞாபகம் வர வைக்கிறதுக்கான ஊசி தான் அது. என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ரிசர்ச்ல ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய சின்ன குழந்தைங்களை புடிச்சிட்டு வந்து அவங்களோட மூளையில அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சக்திகளை கொண்டு வந்து வெப்பனா யூஸ் பண்ணுன்றது தான் அவங்களோட பிளானே. நிறைய தோல்வியில முடிஞ்சு போயிருக்கு. ஒரு சில பேருக்கு நிறைய பவர்ஸும் கிடைச்சிருக்கு. இதுல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்தது ஹீரோனி மட்டும்தான். உன்னோட பவர் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நானும் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா உன்னை வச்சு ஆராய்ச்சி பண்ண சொன்ன அதே கம்பெனியே பயப்பட ஆரம்பிச்சிருது. உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா நீங்களே எங்களுக்கு ஆபத்தா வந்துருவீங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் போட்டு தள்ள சொன்னாங்க. உன்கிட்ட வைலன்ஸும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுவும் என்னோட பயத்துக்கு ஒரு காரணம். டெஸ்ட் பண்றதுக்காக நாய்கள் நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள விட்டுருக்காங்க. எல்லா நாய்களையும் கொன்னு குவிச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் நாங்க போட்டு தள்ளணும்னே முடிவு பண்ணோம். எல்லாரையும் கொன்னோம். ஆனா நீ மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்ட. நீ என்ன கொல்ல ட்ரை பண்ண. அதனாலதான் நான் அங்கிருந்து தப்பிச்சு போனேன். கரெக்ட் தான், தப்பிச்சு போன நீ ஒழுங்கா பதுங்கி வாழ்ந்திருக்கணும். நீ அந்த ஸ்டேஜ் ஷோல அந்த மேஜிக்கை செஞ்சு காமிச்சிருக்க கூடாது. அதை செஞ்சு நீயே உன்னை வெளி காமிச்சுக்கிட்ட. அப்போதான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு உனக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லைன்ட்டு. இவ என்ன பண்ணியிருக்கான்ட்டு இப்போதாக்க காட்டுறாங்க. இவ மேஜிக் ஷோ பண்றன்ற பேர்ல மைக்கை கையிலேயே பிடிக்காம அந்தரத்துல பறக்க வச்சு காமிச்சிருக்கா. அதே டைம்ல ஹீரோனிக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஓ, மறுபடியும் உனக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சா? உங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான விஷயம் இதுதான். ஒரு சைடு எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மூக்கு, வாய், ஓட்டைகள் வழியா ரத்தம் வந்து உன் மூளை வெடிச்சு சதுரிடும். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்து போடுன்ற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கு ஒரு மருந்து போடுறாங்க. அது மூலமா அவளோட தலைவலி உடனே நின்றுச்சு. இவளோட சக்திகளும் அதிகமாயிருக்கு. இவளை இங்க கூப்பிட்டு வந்தவன் டிவில அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இல்ல இப்படி நடக்க கூடாதுன்னு வேகமா எந்திரிச்சு டீமோட போய்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மருந்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு மாசம் மட்டும்தான் இந்த மருந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் இன்னொரு மாசம் நீ மருந்து எடுக்கணும். கண்டினியூவா அந்த மருந்தை நீ எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உயிரோட இருப்ப. இல்லைன்னா செத்துருப்ப. இப்போ நீ எனக்கு கீழே வேலை பார்த்துதான் ஆகணும். அப்படியே ஹீரோனி ஈவலா ஒரு ஸ்மைல போடுவா பாருங்களேன். வேற லெவலா இருக்கும். ஓகே, என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்கிட்ட எல்லாருமே கேட்டா, அவளை ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கல, அவ தான் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கா, எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான்ற மாதிரி கத்துறா. எப்படி இருக்கீங்க ப்ரொஃபசர்? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனை நாள் உங்களை நான் தேடினேன் தெரியுமா? கண்டுபிடிக்கவே முடியல. இவ்வளோ சீக்கிரம் சாவறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதனாலதான் உங்களை என்ன தேடி வர வச்சேன் அப்படின்னு அடுத்த நொடி அங்கிருந்து தப்பிச்சு ஒருத்தனை கொல்லுவா பாருங்களேன். வெறித்தனமா கொல்லுவா. கொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கொலவெறி, கோபம், மூஞ்சி சுளிப்பா அதெல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லாம சிரிச்ச முகத்தோடய எல்லாத்தையும் செய்வா பாருங்களேன். அதுதாங்க வில்லத்தனத்தோட உச்சக்கட்டமே. வில்லி கரெக்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே கண்ணாடியில சுடுவா. ஆனா புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எதுவும் வேலை செய்யாது. பக்கத்துல வந்துட்டு அப்படியே சிரிப்பா பாருங்களேன். நடுங்கிருவா வில்லி. சீக்கிரமா ஸ்லீப்பிங் கேஸை திறந்து விடுங்கன்னு கேஸை திறந்து விடுறாங்க. அவ அந்த கேஸ்குள்ளேயே போய் மறைஞ்சிடறா. எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருந்தா மேல இந்த வென்டிலேஷனை உடச்சு அது வழியா வந்து வில்லி இருந்த ரூம்குள்ளேயே வந்துடுறா. அங்க இருக்கிற எல்லா ஆட்களையும் போட்டு தள்ளிட்டு என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களான்ற மாதிரி நேருக்கு நேர் வந்து கன்னோட நின்று மிரட்டுறா. இந்த பிரச்சனைக்கு மருந்து நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கான மருந்து உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டேன்னு அவ சொல்லும் போதே அப்படியே அந்த ட்ராமாவை காட்டுறாங்க. அந்த ஊசி எடுத்து காமிச்சு உடனே காலில் சுட்டுறா. மருந்து எங்க இருக்கு? அப்படியே இதோட ஃபார்முலா கொடுத்துட்டேன்னா நானே உருவாக்கிப்பேன்ற மாதிரி கேட்கறா. இந்த பக்கம் இவன் ஆட்களை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வில்ல அவனோட டீமை கூப்பிட்டு வந்து ஷூட் பண்றான். ரெண்டு பேரும் நேருக்கு நேரு பாத்துக்கிறாங்க. இந்த பயப்புல மட்டும் வில்லனை பார்த்து முறைக்கிறான். யாருன்னு தெரிந்தாங்க. சின்ன வயசுல டே பொடி பையா போடான்னு மண்டையில் தட்டி அமுச்சு வச்சிருப்பான்ல, அவன் தான் இவன். இவனை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போறான். டீம் தான் இவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. டே முட்டா பசங்களா, காலில் சுடாதீங்கடா, தலையில சுட்டாதான் அவனுக்கு சாவானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வில்ல வேகமா முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். இந்த டீம் அந்த பவர் இருக்கிற எல்லாரையுமே தலையில சுட்டு நிறைய பேரை கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் மிச்சம் இருக்காங்க. பின்னாடி இருந்து 2 கத்தி எடுத்துக்கிறா. இவகிட்ட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு எல்லாமே இருக்கு. ஏன் தலைக்கு யார் கண்ணுங்களா குடி வைக்க போறீங்க, பாத்துக்கலாமான்ட்டு போய் எல்லாருமே கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல சம்பவம் செஞ்சுட்டு அங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. வில்லி எங்க தரத்தரன்னு இழுத்துட்டு இருக்கா. மருந்து எங்க இருக்கு சொல்லுன்ட்டு. அப்போ அவன் ஓடி வந்து ஹீரோனை அடிச்சு தள்ளுவான் பாருங்களேன். ஒரு செவரிய உடச்சிட்டு போய் அந்த பக்கம் வில்றா. பரவாயில்லையே, பலசாலியா தெரியுற. நீ முதல்ல பார்த்த மாதிரி நான் கிடையாது, இப்போ நிறையவே மாறிட்டேன். அப்படியா? உன் பவரை காட்டுறியா? நான் பார்க்கணும். உன்னை நான் அப்பவே கொன்னு இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்.
இப்போ முடிஞ்சா கூல்ட்ரி வா பாத்துக்கலான்ட்டு 2 பேரும் பேய்த்தனமா காட்டுத்தனமா அடிச்சுக்கிறாங்கங்க. ஹீரோனி இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுற விதம்லாம் இருக்கே வேற லெவலு. கண்ணத்துல அற அரன்னு அரையிறா, அரைச்சிக்கிட்டே சிரிக்கிறா. இவளோட கைய கூட ஒரு இடத்துல உடைச்சு விட்டுறான். அந்த கைய கூட அழகா குணப்படுத்திட்டு, எப்புட்றா நீ என்னோட ஸ்மார்ட்ன்னு நெனச்ச? அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு ஒரு அடி. கதவ உடைச்சிட்டு போய் அங்கிட்டு விழுறான். கன்னு அவன் கையில கிடைக்குது. ஹீரோனியும் கன் எடுத்துடுறா. வில்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது இன்னொரு கல்ல ஷூட் பண்ணிட்டு, ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் வெயிட் பண்ணு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவனை சுட்டுக்கிட்டே இருப்பா. இவன் பீரோவை தள்ளி விடுவான் பாருங்களேன். அதை ஹீரோனி அழகா தட்டி விடுவா. அப்படியே பறந்து வந்து சுட வரும்போது கையிலேயே அந்த புல்லட்டை வாங்கி ஒரு தட்டு அங்கிட்டு போய் விழுந்துடுறான். என்னை விட நீ திறமைசாலியே கிடையாதுடா சின்ன பையல அப்படின்ட்டு சுடுறதுக்கு வரா. அப்போ வில்ல ஹீரோனியோட ஷோல்டர்லயே சுட்டுறான். ஒரு பக்கம் போய் விழுந்துடுறா. அவங்க 2 பேரையும் கொல்லுங்க விடாதீங்கன்ற மாதிரி வில்லி கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ வில்லிக்கு பக்கத்துலயே அந்த பொண்ணு கத்தியை வச்சுக்கிட்டு, உன்னை முதல்ல போட்டு தள்ளனா வேலைக்கு ஆகும் போல இருக்குன்னு கழுத்து அறுக்க போறா. ஆனா வில்லன் கரெக்டா அந்த பொண்ணோட தலையிலேயே ஷூட் பண்ணிடுறான். இவளை கொண்ட மாதிரி எல்லாரையும் கொண்டுருங்க, உங்களுக்கு நான் உயர் பதவி தரேன்ற மாதிரி வில்லி பேசிட்டு இருப்பா. இவ ஒருத்தி லொடலொடன்னு பேசுறாளேன்ட்டு வில்லியவே போட்டு தள்ளிடுறாங்க. அவன் அந்த பொண்ணு இன்னும் சாகல, வில்லன் கூட சண்டை போடுறதுக்கு வரா. அந்த பொண்ணை வில்லன் அடிச்சு ஓரம் தள்ளி விட்டுறான். திருப்பி பார்த்தா ஹீரோனி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்த நொடி பின்னாடி வந்துட்டு, என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு ஹீரோனி போட்டு புரட்டி எடுக்கிறா. வேற மாதிரிங்க. அவன் என்னதான் அடிக்க ட்ரை பண்ணாலும் அவனை துவச்சு கழுத்தை முறுக்கி கொண்டு போட்டுடுறா. இந்த மருந்து தானே தேடி வந்த, இது இந்த இடத்துல ஒரு ஃப்ரீசர்ல இருக்கு, அதை எடுத்துக்க. ஆனா இந்த மருந்து எனக்கு நிறைய வேணுமே. HQயோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியில தான் அது கிடைக்கும். அது எங்கெங்க இருக்கு கரெக்டா சொல்ல பார்க்கலான்ற மாதிரி கேட்டா, அதை சொன்னாலும் நீ என்ன போட்டு தள்ளிடுவ, சொல்லுவேன்னு நினைக்கிறியான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி இந்த அந்த பொண்ணு வருவா பாருங்களேன். அழகா கையை வச்சு தடுத்துட்டு, என்னோட பவரை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தல, பாக்குறியா அப்படின்ட்டு கையிலேயே நசுக்கி மூஞ்ச உடச்சிடுறா. சாவறதுக்கு முன்னாடி வயிற்றுல கத்தி இறக்கிட்டா. பின்னாடி பார்த்தா அவன் கண்ணு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவனால சுட முடியாது. மைண்ட் கண்ட்ரோல் வச்சு அந்த கண்ணியை நிறுத்தி வச்சிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே கத்தியால ஒரு இறக்கி கீழே உட்கார வச்சிடுறா. எப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்றோம் தெரியுமா? கடைசி வரைக்கும் யாருக்காவது சண்டை போட்டு சாகிறது. நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த குடும்பத்துல ஒரு நல்ல பொண்ணா இருந்து செத்து போயிருப்பேன். நீ ஏன் வெளியே வந்த? ஏன்னா நான் வாழணும், எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சாகிறதுல விருப்பம் இல்லை. அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி எங்க இருக்கு? சொல்ல மாட்டேனேன்னு ஒழுங்கு காட்டுவான். அவ்வளோதான், கன் ஷாட் சத்தம் தான் கேட்குது. அவன் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டா. 3 மருந்து மட்டும்தான் இருக்கு. வீட்டுக்கு போலான்ட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே போலீஸ் வண்டி ஆம்புலன்ஸா இருக்கு வீட்டாண்ட. ஹாஸ்பிட்டல் அம்மா பக்கத்துல தான் அப்பாவுக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா வந்துட்ட போல இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. பின்னாடி தான் ஹீரோனி நின்றுட்டு இருக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்ல வேலை நீ பண்ண விஷயத்துல அவங்க அம்மா பார்க்கல, பார்த்துருந்தா அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஹீரோனி 2 மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு மருந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துடுறா. இதை வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருந்து எடுத்து 8 மாசமா அம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க, அவங்க கூடிய சீக்கிரத்துல குணமாயிடுவாங்க. அப்போ உனக்கு வேணாமா? எனக்கு இப்போதைக்கு இந்த 2 போதும். இங்கேருந்து போறியான்ற மாதிரி கேட்டா, நான் போயிட்டு வரேன்பான்ற மாதிரி சொல்லிட்டு போறா. உன்னை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்தன்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்ககிட்ட நீ இருக்கும்போது உன்னை நாங்க பாசமா தான் பாத்துக்கிட்டோம். நீ வளரும் போது நிறைய மிருகங்களை உன் கையாலேயே கொன்ன. ஒரு நாளும் நான் அதை பார்த்து ரொம்ப பயந்தேன். இப்ப ஏற்பட்ட வினோதமான பொண்ணை நம்ம வளர்க்குறோமே, உன்னை வெளியே அமிச்சிடலாம் கூட நான் சில தடவை நினைச்சிருக்கேன். ஆனா உன் அம்மா உனக்காக என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, போக போக எல்லாம் சரியாயிடும். நம்ம அவளை சரியா வளர்த்தா அவ சரியா வளருவான்ற மாதிரி சொல்லுவா. அப்படிதான் இது வரைக்கும் நாங்க உன்னை வளர்த்துருக்கோம். அதே மாதிரி நீ ஒழுங்கா எங்ககிட்ட பத்திரமா வந்து சரிவியான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவளும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. எந்திரிச்சு ஜன்னலாண்டு போய் பார்த்தா ஹீரோனி வெளியேந்து கை கட்டுறா. இவ்வளோ ரொம்ப வருத்தத்தோட கை கட்டுறா. ஹீரோனி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அடுத்து 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. பீச் ஹவுஸ்ல ஒருத்தவங்க உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஹீரோனியோட படம் நிறைய குழந்தைங்களை வச்சு ரிசர்ச் பண்ணாங்களே, அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்ட்டு முகத்தை காமிச்சா அப்படி வில்லி மாதிரியே இருக்காங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு அப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள ஹீரோனி முன்னாடி பூனைக்குட்டியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ தானே அவ அந்த ஒருத்தி? ஆமா நானே தான். உங்களோட தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு தெரியும்லன்ற மாதிரி கேட்குறாங்க. வில்லியோட அக்கா போல இருக்கு இவங்க. கேள்விப்பட்டேன். இப்போ எதுக்கு எங்களை தேடி வந்த? இதுக்காக தான்ட்டு மருந்து எடுத்து காட்டுறா. HQயோட நிறைய லேபை இந்த 3 மாசத்துல காலி பண்ணி இவளுக்கு தேவையான எல்லா மருந்தையும் எடுத்திருக்கா. அதான் இவ்வளோ மருந்து வச்சிருக்கியே, அப்பவும் எதுக்கு என்ன தேடி வந்த? மாசம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டு உயிர் வாழ்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பர்மனண்டா எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படியே பக்கத்துல யாரும் வந்து நிக்கிறாங்க. ஹீரோனி அதை ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்துட்டு, என் மேல மட்டும் யாராவது கை வச்சிங்கன்னா உங்களோட தலையை தனியா எடுத்துருவேன்ற மாதிரி மிரட்டுறா. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.